சொல்றேன். இந்த மாதிரி செய்யறது உங்களுக்கு விளங்கிட்டு தானே? ஓ. தனித்தனியா செய்து அதை அப்படியே கூட்டி செய்யறது ஆம். வந்து உங்களுக்கு வந்துடும் விட. ஓமா இல்லையா? ம். ஓ. ஓ, ரைட். இப்ப நாங்க இத அதே இந்த இந்த மாதிரி நான் உங்களுக்கு திரும்ப வடிவா சொல்லித்தரேன் பாருங்க. இப்ப இந்த மாதிரி சொல்லிக்கல பாருங்க. ஒன்றும் 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 எத்தனை 11 சொல்லலாம், இல்லாட்டி என்னன்னு சொல்லலாம்? ஒன்று ரெண்டு மூன்று. மூணு தானே? ஓ. ஒன்று ரெண்டு மூன்று. மூணுன்னா எங்களுக்கு என்னன்னு தெரியும்? மூன்று ரெண்டு அளவுத்தமெண்டா ஒன்று ஒன்று, அதான் 11. ஒன்று 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 11 நாங்கள் சொல்றது என்னத்துக்காக? இந்த ஒன்று ரெண்டு மூன்று, ஒன்று ரெண்டு மூன்று விழாத்தையும் கூட்டினா மூன்று. இந்த மூன்றுன்றது நாங்கள் ரெண்டை ஒன்றை தாண்டி நாங்கள் நம்பர் சொல்லல. அது என்னத்துல தூவிதம் இல்லை. அப்ப நாங்க என்னன்னு சொல்லலாம்? அந்த மூன்று ரெண்டு அளவு ஒத்துமெண்டா ஒன்று ஒன்று. அப்ப ஒன்று ஒன்று தானே? அப்ப ஒன்று எழுதி எத்தனை மிச்சம்? ஒன்றும் 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 11. 11க்கு ஒன்று எழுதி எத்தனை மிச்சம்? ஒன்று ஒன்று மிச்சம். அந்த ஒன்றும் இந்த மூன்றையும் கூட்டினா எத்தனை? 4. நூ. 100. சரி, 100ன்னு சொல்லலாம், இல்லாட்டி 4. 4 எங்களுக்கு எப்படின்னு தெரியும்? ரெண்டு அளவு ஊத்தா 2 பூஜ்ஜியம், ரெண்டு அளவு ஊத்தா 1 பூஜ்ஜியம். அப்ப என்னது இது? 100. 100க்கு பூஜ்ஜியம் எழுதி எத்தனை மிச்சம் இருக்குங்கால மிச்சம் இங்கால? பத்து. 10. ரைட். அப்ப 10ம் ரைட். 10ன்றது எங்களுக்கு என்ன இலக்கம்னு தெரியும்? ம். ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று. அப்ப 10 என்னது? ரெண்டு. ரெண்டு. ரெண்டு அந்த ரெண்டு மூன்று எத்தனை? மூ. மூன்று. மூன்று மூன்று எத்தனை? நாலு. 4. 4க்கு நாங்க என்ன எழுதுறோம் நாங்க? நூறு. 100. அப்ப 100ல என்ன பின்னிக்கு இலக்கத்தை என்ன போடணும்? பூச்சி. பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் போட்டா இப்ப மிச்சம் எத்தனை? பத்து. 10. 10 மூன்று எத்தனை? 11. 11. சரியா? வடிவா பாருங்க. ஒன்றும் 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 11 சொல்லலாம், இல்லாட்டி ஒன்றும் 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 மூன்று. அது நாங்க மூன்று துவித நிலையினம் எங்களுக்கு தெரியும். ஒன்று ஒன்று. ஆகவே 11ல ஒன்று எழுதி ஒன்று மிச்சம். ஒன்றும் 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 4ன்னு சொல்லலாம், இல்லாட்டி 100ன்னு சொல்லலாம். ஏன் 4 4 நாங்க வகுத்து பார்த்தோம்னா எங்களுக்கு 100 வரும் இல்லை. அப்ப அதுல இருக்க ஒரு பூஜ்ஜியத்தை எழுதி 10 மிச்சம். ரைட். 10ன்றது எங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்று பூஜ்ஜியம்டா எங்களுக்கு தெரியும். என்னது 10ன்றது? என்னது இலக்கம்? ரெண்டுக்குரியது. சரியா? ஏன் இது ரெண்டு பூஜ்ஜியம் அடுக்கு, ரெண்டு ஓராம இருக்கு. அப்ப பூஜ்ஜியம் டென்த். அப்ப ரெண்டு. அந்த ரெண்டும் இந்த ஒன்றும் எத்தனை? மூன்று. ஒன்றும் எத்தனை? 4. அந்த 4 தான் எங்களுக்கு என்ன தெரியும்? நூ. 100ன்னு தெரியும். அப்ப 100. இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் 10ம். ஏற்கனவே 10 எங்களுக்கு இருக்குதானே மிச்சம். ஒன்று மட்டும் எத்தனை? இந்த 10 இருக்கட்டும். ஒன்று மட்டும் எத்தனை? பத்து. 10. 10ம் 10ம் 100. ஓ. சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒன்று ஒன்றும் 10, 10ம் 10ம் 100. அப்ப அந்த பூஜ்ஜியத்தை எழுதி 10 மிச்சம். 10 ஒன்றும் எத்தனை? 11. பாதி ஒன்று. ரைட். 10 10 100 நாங்க சொல்றோம். 10ம் 10ம்ண்டா இது வந்து என்னது? ரெண்டு. இலக்கம் ரெண்டுக்குரியதான் இது. பூஜ்ஜியம் இது பூஜ்ஜியம், இது ஒரு ரெண்டு ஓராம ம். இருக்கு. அப்ப ரெண்டு. இது பூஜ்ஜியம், அப்ப ரெண்டு, அப்ப 4. 4ன்றது எங்களுக்கு என்ன தெரியும்? 100ன்னு தெரியும். அப்ப 10ம் 10ம் 100. சரியா? விளங்குதா? ஓ சார். எழுதி கொள்ளுங்க. வேற எதுவும் கணக்கு தந்தானா? இல்ல அதெல்லாம் சரி. ஓகே. சார், ஆம், சொல்லுங்க. கொஞ்சம் கவரேஜ் இல்லாம இருக்குது. ரெக்கார்டிங் அனுப்பிடுமா? நான் ரெக்கார்டிங் அனுப்புறேன். ஓகே சார், தேங்க்யூ.
ரைட், கழித்தல் பார்ப்போம். 10ல 1 போனா எவ்வளவு? எவ்வளவு? இங்க நாங்க நார்மலா ஒரு இலக்கம், இப்ப எங்களுக்கு இலக்கம் இருக்குதானே, இப்ப இந்த இலக்கத்துல வந்து இப்ப நாங்க நார்மலா எங்க நாங்க எண்ணுற இலக்கத்துல வந்து 15ல 7 போனா எத்தனைண்டா என்ன செய்யறோம் நாங்க இங்க இருந்து ஒண்ட கடன் வாங்கணும். கடன் வாங்குவோம். இப்ப 5ல இருந்து 7 போகாது. இப்ப நாங்க நார்மலா இப்ப இந்த நம்பர்ல இல்ல, நான் சொல்றேன் இப்ப இப்படி இருக்கணும் வைப்பேன். அதாவது வந்து ஆஹ், 111, ரைட். அப்ப 111ல இது போனா என்ன செய்வோம்டா, நாங்க என்ன செய்வோம், இங்க இருந்து ஒண்ட கடன் வாங்குவோம். ஒண்ட கடன் வாங்கிக்கல இந்த 5 என்ன மாறிடும்? 15 மாறிடும். 15ஆ மாறிடும். அப்ப ஒன்றுன்றது என்னது எங்களுக்கு வந்து கடன் வாங்கினது? 10 10ஆ போயிருக்கு. அப்பதான் 10 5 15ஆ இருக்கு. ஏனென்றா இது அடி 10ஆ இருக்கிறதால 10ஆ போயிருக்கு. அப்ப இங்க அடி 2ஆ இருக்கிறதால நாங்க இங்க ஒண்ட கடன் எடுத்து எத்தனையா போகும்? 2 2ஆ போகும். அப்ப 2ல இருந்து ஒன்று போனா எத்தனை? 1 ஒன்று. இங்க கடன் கொடுத்தாச்சு. அப்ப இங்க என்ன இருப்ப? 0. பூஜ்ஜியம். அப்ப பூஜ்ஜியம் 2. பூஜ்ஜியத்தை போடணுமா சார்? போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க அப்படியே 1 2 போட்டாலே சரி. இப்ப பாத்தீங்கன்னா இதை நீங்க சும்மா மனதாலே பாருங்க. 10க்கு எங்களுக்கு இந்த எண்ணில் என்ன வரும்? தசம எண்ணில் எங்களுக்கு எப்படி வரும்? பூஜ்ஜியம் அண்டா பூஜ்ஜியம், இது 2 ஓராம இருக்கணும். இது என்ன எண்? தசம எண்ணில் 10ன்றது எங்களோட இதுல துவித எண்ணில் 10ன்றது அடி 10ல எவ்வளவு எத்தனை என்ன எண்? இது வந்து 2 பூஜ்ஜியம், இது 2 ஓராம் அடுக்கு. அவ 2 பூஜ்ஜியம் தர பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், 2 ஓராம் அடுக்கு 2 தர 1 எத்தனை 2. அப்ப எத்தனை இது? 2. 10ன்றது எங்களுக்கு என்ன தெரியும்? அடி 10ல 2 2. தெரியும். அது மாதிரி ஒன்றுன்றது என்ன எங்களுக்கு தெரியும்? துவிதன்ல ஒன்றும் அடி 10ல ஒன்றும் ஒன்று தானே. ஒன்றுன்றது இது நாங்க சொல்லுவோம் 2 பூஜ்ஜியம் அடுக்கு. 2 பூஜ்ஜியம் அடுக்கு என்ன? 1 தர 2 பூஜ்ஜியம் அடுக்கு 1. ஆகவே 1. ஆகவே பார்த்தா என்ன, 2ல 1 போனா 1. அதான் இந்த 1. சரியா? சரி. 1 1 2 3 1 1 1 1. இதுக்கு சொல்லுங்க பாப்போம். 2 மாடி 2. இதுலேருந்து 1 போனா 1ல இருந்து 1 போனா 0. 0. இங்க போகாது. அப்ப என்ன செய்யணும்? இங்க இருந்து 2 கடன் எடுப்போம். வாங்கணும். அப்ப 2 வரும். அப்புறம் இங்க இருந்து அந்த 2ல 2. 1 இங்க கொடுப்போம். அப்ப இங்க எத்தனை வரும்? 1 ஒன்றா 2 2. 2 வரும். சரியா? அப்ப அங்க இருந்து இங்க இருந்து 1 வச்சுக்கொண்டு 1 கடன் கொடுப்போம். அப்ப இங்க 2 வரும். அப்ப 2ல 1 போனா எத்தனை? 1 1. இங்க எத்தனை இருக்கு? 1 1. 1ல 1 போனா எத்தனை? 0 0. இங்க எத்தனை இருக்கு? 1 1. 1 அப்படியே வரும். போடணும். இங்க எத்தனை இருக்கு? 0. 0. வேணும்னா நாங்க இது சரியான்றதை மனசால பார்க்கலாம். இது 2ന്റെ 0ஆம் அடுக்கில் இருக்க 1 இதுக்கு என்ன? 10ന്റെ மடங்கில் இலக்கம் 1. இது 2ന്റെ ஓராம் அடுக்கிலேண்டா 2, 2ന്റെ 2ஆம் அடுக்கிலேண்டா 4, 2ന്റെ 3ஆம் அடுக்கிலேண்டா 8. ஆனா இவ்வளவு வந்து 0 இருக்கிறதால ஒன்றும் வராது. இது 2ന്റെ 4ஆம் அடுக்கிறதால 16 வரும். 16 ஒன்றுமே எத்தனை? இதுக்குரிய தசம எண்ணு எத்தனை? 17. இதுக்கு 17 எப்படி வந்து விளங்கிட்டா? நான் மனசால பாக்குறேன். இங்க பாருங்க, இப்படி எழுதி செய்யறது 1 0 0 0 1. 2ന്റെ 0ஆம் அடுக்கு, 2ന്റെ ஓராம் அடுக்கு, 2ന്റെ 2ஆம் அடுக்கு, 2ന്റെ 3ஆம் அடுக்கு, 2ന്റെ 4ஆம் அடுக்கு. இங்க 2ന്റെ 0ஆம் அடுக்கு எத்தனை? 1. 1 தர 1. இங்க 2ന്റെ 2 ஓராம் அடுக்கு எத்தனை? 2. 2 தர 0. 2ന്റെ 2ஆம் அடுக்கு எத்தனை? 4. 4 தர 0. 2ന്റെ 3ஆம் அடுக்கு எத்தனை?
எட்டு எட்டு தர பூஜ்ஜியம் ரெண்டு நாலாம் அடுக்கு எத்தனை 16 16 தர ஒன்று அப்ப எனக்கு இங்க பூஜ்ஜியம் இருக்கிற எல்லாம் எனக்கு தேவையில்லாதது அப்ப நான் அதை கண்டுகொள்ளவே மாட்டேன் ரைட் அப்ப இங்க முதலாவது இடத்துல இருக்கிற அந்த ரெண்டு பூஜ்ஜியம் அடுக்கு என்ன ஒன்று ஒன்றும் இங்க கடைசியில இருக்கிறது 16 அதாவது இது ரெண்டு பூஜ்ஜியம் அடுக்கு ரெண்டு ஓராம் அடுக்கு ரெண்டு ரெண்டாம் அடுக்கு ரெண்டு மூன்றாம் அடுக்கு ரெண்டு நாலாம் அடுக்கு நான் உங்களுக்கு அந்த ஓர்டர் தான் அப்ப ரெண்டு பூஜ்ஜியம் அடுக்கு ஒன்று தெரியும் மிச்சம் விழாம வந்து பூஜ்ஜியம் நீங்க பூஜ்ஜியத்தால பெருக்க போறோம் இப்ப இது வந்து 16 16 மூன்றும் 17 அதே மாதிரி இங்க பாப்போம் ரெண்டு பூஜ்ஜியம் அடுக்கு ஒன்று ரெண்டு ஓராம் அடுக்கு ரெண்டு அப்ப ரெண்டு மூன்று மூன்று இங்க ரெண்டு ரெண்டாம் அடுக்கு நாலு நாலு மூன்றும் 7 இப்ப கழிச்ச மண்டங்களுக்கு எவ்வளவு வரணும் 10 வரும் ரைட் அப்ப 10 எப்படி வருதுன்னு பார்ப்போம் 10 நாங்க ரெண்டாவது வகுத்தா 5 பூஜ்ஜியம் ரெண்டாவது வகுத்தா 2 1 ரெண்டாவது வகுத்தா 1 பூஜ்ஜியம் பாருங்க இப்படி வருதாண்டு 1 பூஜ்ஜியம் 1 பூஜ்ஜியம் 1 பூஜ்ஜியம் 1 பூஜ்ஜியம் உங்களுக்கு இந்த இடத்துல செய்யற கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி யோசிச்சு பார்க்கலாம் ரெண்டு விதத்தாலையுமே இங்க செக் பண்ணி பார்க்கலாம் நீங்க டைரக்டா வந்து அப்படியே போட்டுக்கொண்டா சரி இது விளங்கிட்டு தானே ஓ அப்ப எழுதி கொள்ளுங்க உங்களுக்கு கிழமை நாட்கள்ல கிளாஸ் போட்டா பிரச்சனையா இதே டைமுக்கு இல்ல பரவாயில்ல சார் பரவாயில்லையா ஆ ஓ ஏனெண்டா இப்போ ஓலவல்காரருக்கு தான் தொடர்ந்து கிளாஸ் போயிட்டு இருக்கு இப்போ ஓலவல் எக்ஸாம் எழுத போறாங்களுக்கு அதனாலதான் நான் கிளாஸ் சனி ஞாயிறு மட்டும் வச்சு கொண்டிருக்கேன் இனி என்ன செய்ய போறேன்னா கிழமை நாள்ல இப்போ சனி ஞாயிறு கிளாஸ் இல்லாம கிழமை நாள்ல 3 நாள் வர்ற மாதிரி செய்ய போறேன் 2 நாள் வந்து கிளாஸும் ஒரு நாள் வந்து பேப்பர் கிளாஸும் போகும் சரியா பேப்பர் கிளாஸ் என்ன எப்படின்னா இப்போ இந்த படிச்ச பாடத்துக்குள்ள இருக்கிற கேள்விகள் வந்து நாங்கள் நிறைய செய்வோம் அந்த அதுல பாடத்திலேயே நிறைய கேள்விகள் செய்வோம் இல்லாட்டி வேற பேப்பர்கள் வந்த புது பேப்பர்கள்ல இப்போ ஃபர்ஸ்ட் டேமுக்குரிய வந்த கேள்விகள் அதாவது இந்த பாடத்துக்குரிய கேள்வி நாங்கள் படிக்கிற பாடத்துக்குரிய கேள்விகள் என்னென்ன இருக்கோ அதுகளை செஞ்சுட்டு போறது இப்போ ஒரு நாள் பேப்பர் கிளாஸ் இருக்கும் 2 நாள் வந்து சிலபஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கும் ரைட் அப்போ உங்களுக்கு வந்து கிழமையில 3 கிளாஸ் வர்ற மாதிரி இருக்கும் சரியா சரி சார் சரி இப்போ அதாவது வந்து சிலபஸ் இல்லாமல் இப்போ ஒரு பாடம் 2 பாடம் தான் இருக்கு பேப்பர் கிளாஸ் செய்ய கஷ்டம்னா அந்த பேப்பர் கிளாஸ் டைம்லையும் சிலபஸ் போகும் அப்போ சிலபஸ் போய் முடியும் இப்போ நாங்கள் ஒரு 4 பாடம் 5 பாடம் படிச்சிட்டோம்னா நிறைய கேள்விகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்புறம் அப்படியே பேப்பர் கிளாஸாக போகும் அது என்ன செய்யுங்க கழித்தல் ஓகே பாப்போம் இங்க பூஜ்ஜியத்துல இருந்து ஒன்று போகாது அப்ப இங்க இருந்து ஒன்று கடன் எடுத்தோம்னா எத்தனை எத்தனை கடன் ஏற்படும் எத்தனை கடன் எடுத்து போகப்படும் வங்காள 2 2 ரைட் அப்ப 2 இங்க இருக்க போது 2 இப்ப 2ல இருந்து நாங்க என்ன செய்வோம் ஒன்றை கடன் எடுப்போம் அப்ப இங்க 2 இங்க இருந்து அந்த ஒன்றை கடன் எடுத்தா இங்க 2 இங்க 2 இங்க வந்து இங்க 2 இருக்கும் அப்ப இப்ப இங்க 2 இருக்கு 2ல ஒன்று போனா எத்தனை 1 1 இப்ப இங்க எத்தனை எத்தனை இருக்கும் 1 1 இருக்கும் 1ல பூஜ்ஜியம் போனா எத்தனை 1 1 இப்ப நாங்க 2 கொண்டு வந்து இங்க ஒன்றை கொடுத்துட்டோம் அப்ப இங்க என்ன இருப்பார் 1 1 1ல 1 போனா எவ்வளவு 0 பூஜ்ஜியம் இங்க எத்தனை இருக்கும் 1 1 1ல பூஜ்ஜியம் போனா 1 1 இங்க எத்தனை இருக்கும் 1 1 1 இருக்கும் இங்க 1 இருந்தது நாங்க 2 கொடுத்து இந்த 2ல இருந்து திருப்பி 1 தான் இங்க எடுக்கிறோம் அப்ப இங்க 1 இருக்கும் அப்ப 1 போனா எத்தனை 0 பூஜ்ஜியம் இங்க பூஜ்ஜியம் இங்க பா பூஜ்ஜியம் 1 போகாது இங்க இருந்து கடன் எடுப்போம் 2 2ல 1 போனா எவ்வளவு 1
ஒன்று. இங்க எதுவுமே இல்லை இப்ப. ஓ. இங்க இருந்து அங்கே கடன் ரெண்டு ரெண்டு கடன் எடுப்போம். அப்ப ரெண்டுல ஒன்று போனா உண்டு. ஒன்று. இப்ப பூஜ்ஜியம் இங்க. அப்ப இங்க ஓ. எதுவுமே இல்லை. அப்ப நாங்க இங்க இருந்து ரெண்டு எடுத்து அங்க இருந்து இங்க ரெண்டு எடுப்போம். அப்ப ரெண்டுல ஒன்று போனா இப்ப அப்ப உண்டு. இங்க பூஜ்ஜியம் உண்டு. இருந்தது. இங்க பூஜ்ஜியம் இருந்தது. நான் இங்க ஓ. இருந்து ஒன்றை கணக்கு ரெண்டு வந்தது. அப்புறம் இங்க இருந்து அந்த ரெண்டுல இருந்து ஒன்றை கணக்கு இங்க ரெண்டு போகும். அப்ப இங்க பூஜ்ஜியம் இருந்த இடத்துல இப்ப ரெண்டு ஆகிரும். ரெண்டுல ஒன்று போனா உண்டு. ஒன்று. இப்ப இங்க இந்த இடத்துல என்ன இருக்கும்? உண்டு. ஒன்று இருக்கும். ஒன்றுல பூஜ்ஜியம் போனா உண்டு. ஒன்று. இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? பூஜ்ஜியம். பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்துல பூஜ்ஜியம் போனா பூஜ்ஜியம். பூஜ்ஜியம். இங்க நீங்க கணக்கு ரெண்டு போகும். ரெண்டு. ரெண்டுல ஒன்று போனா உண்டு. ஒன்று. இங்க பூஜ்ஜியம். பூஜ்ஜியம். இவ் எண்களுக்கு அடுத்து வரும் எண்ணை துவித எண்ணில் தருக. தரப்பட்டுள்ள எண்களுக்கு அடுத்து வரும் எண்ணை துவித எண்ணில் தருக. தரப்பட்ட எண்ணிற்கு அடுத்து வரும் எண்ணை துவித எண்ணில் தருக. முதலாவது என்ன வரும்? துவித எண்ணில் ஒன்றுக்கு அடுத்த துவித எண் என்ன? நாலு. ஆ ஒன்றுன்றது என்னது? ரெண்டு. பூஜ்ஜியமாம் அடுக்கு. ரெண்டு பூஜ்ஜியம் அடுக்கு எத்தனை? ஒன்று. ஒன்று. அப்ப ஒன்றுன்றது என்னது? துவித எண்ணில் ஒன்றுன்றதும் பத்துல ஒன்றுன்றதும் என்னது? ஒன்றுதானே? ஓ. ஓ சரி. ஒன்றுக்கு அடுப்பு நாங்க பத்துல ஒன்றுக்கு அடுத்த என்ன? ரெண்டு. அதாவது நாங்க எண்ணில இப்ப நாங்க நார்மலா எண்ற பத்து அடியா கொண்ட எண்ணில ஒன்றுக்கு அடுத்த என்ன? ரெண்டு. ரெண்டு. ரைட். அப்ப ரெண்டுக்குரிய துவித எண் என்ன? 10. ஒன்று பூஜ்ஜியம் 10. 10. அப்ப எங்களுக்கு தெரியணும், மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒன்று இருக்குண்டா துவிதன் ஒன்றுன்றது என்னது? ஒன்றுதான். எங்களோட எண்ணு நிலையம் ஒன்றுதான். சரியா? ஏன் இது என்னது? எத்தனையாம் இடம்? ரெண்டின்ற பூஜ்ஜியமாம் இடம். எந்த ஒரு இலக்கத்திலையும் பூஜ்ஜியம் இடம் எத்தனை? ஒன்று. ஒன்று. ஆகவே ஒன்று. ரைட். அப்ப ஒன்றுக்கு அடுத்த என்ன வரப்போகுது? 10. ரைட். ஒன்று ஒன்று. அதாவது 11க்கு அடுத்து என்ன வரப்போகுது? 100. ஏன் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, ஒன்று ஒன்றுன்றது என்னது? ரெண்டின் பூஜ்ஜியம் அடுக்கு, ரெண்டின் ஓராம் அடுக்கு, ரெண்டின் பூஜ்ஜியம் அடுக்குல ஒன்று, ரெண்டின் ஓராம் அடுக்குல ஒன்று எத்தனை? ரெண்டு. அப்ப எத்தனை? மூன்று. மூணுக்கு அடுத்த என்ன? 4. 4. 4 நாங்க தூய நிலையில அப்படி வரும். அப்ப பஸ்ல வா. 4 தூய நிலையில அப்படி வரும் 100. 100. ஆகவே 100. அதாவது
நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்படி செஞ்சு ஒண்ணும் போகலாம், இல்லாட்டி டைரக்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப ஒன்று இருக்குண்டா அந்த துவிதனில, அதாவது ஒன்றின் இடத்திலக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த துவிதனில முதலாவது இடத்துல, அதாவது ரெண்டின் பூஜ்ஜியம் அடுக்கில் இருக்க ஒன்று ஒன்று தான். இனி அடுத்த ரெண்டின் ஓராம் அடுக்கு இலக்கத்துக்கு போயிடும். ரெண்டின் ஓராம் அடுக்கு இலக்கத்துக்கு போகுதுன்னா என்ன நடக்கும்? ஒன்று ஒன்று இருக்கு. இப்போ ஒன்று ஒன்று இதை விட பெரிய எண் இந்த ரெண்டு இலக்கத்தை வச்சு கொண்டு எழுதலாமா துவிதனில? இந்த இல்ல. துவிதனில இந்த இரண்டு இலக்கத்தை வச்சுக்கொண்டு ஒன்று ஒன்றுன்றதை வச்சுக்கொண்டு இதை விட பெரிய எண் எழுதலாமா? ஏல. இயலாது. ஏன்? இதுலயும் ஒன்று இருக்கு, இதுலயும் ஒன்று இருக்கு. ஏழாது. துவிதன் என்றா ஒன்றை விட பெரிய எண் வராது. ஆகவே இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று. அப்ப இதை விட பெரிய அடுத்த எண் வரணும்னா என்ன செய்யணும்? இதுக்கு முன்னுக்கு ஒரு ஒன்று வரும், மிச்சம் எல்லாம் பூஜ்ஜியம் வரும். சரியா? இப்ப பாருங்க, இது சொல்லுங்க பாப்போம். ஒன்று 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 ரெண்டா, இது என்னது? ரெண்டு பூஜ்ஜியம் அடுக்கு ஒன்று, இங்க ரெண்டு, இங்க நாலு, நாலு ரெண்டு ஆறு ஒன்றும் ஏழு. அப்ப ஏழுக்கு அடுத்தது என்ன? எட்டு. எட்டுக்கு என்ன வரும்? 8. ஒன்று, பூஜ்ஜியம் 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 ஒன்று வரும். இங்க பாருங்க, எட்டு எட்டு ரெண்டால வகுத்தா நாலு, ரெண்டால வகுத்தா ரெண்டு பூஜ்ஜியம், ரெண்டால வகுத்தா ஒன்று பூஜ்ஜியம். பாருங்க, ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். அது மாதிரி இப்ப இதுக்கு என்ன வரப்போகுது? ஒன்று 12. பூஜ்ஜியம் 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 பூஜ்ஜியம். இங்க 4 இலக்கத்துல முழு ஒன்று வந்துச்சுண்டா 5 இலக்கத்துல ஆக முன்னுக்கு இருக்கிற இலக்கம் மட்டும் ஒன்று ஒன்று வரும். சரியா? அப்ப இதுக்கு என்ன வரப்போகுது? ஒன்று பூஜ்ஜியம் 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 பூஜ்ஜியம். சரியா? ஒன்னு இருந்து கடைசி இலக்கத்துல மட்டும்தான் கொண்டு வரப்போகுது. இதுக்கு எப்படி வரப்போகுது பாருங்க. இங்க பாருங்க, என்னண்டா இங்க 5 இலக்கம், அதாவது 2 4 6 இலக்கம் இருக்கு. 6 இலக்கமுமே முழுவண்ணா இருக்கு. அப்ப 6 இலக்கம் முழுவண்ணா இருக்குண்டா இதை விட இனி ஒரு பெரிய எண் அடுத்த எண் வரணும்னா என்ன நடக்கணும்? இதை விட 7வது இலக்கம் ஒன்று 8 ஆகும். அப்ப 7வது இலக்கம் ஒன்று சேரணும்னா என்ன நடக்கும்? 7வது இலக்கத்துல ஒன்றை போட்டுட்டு மிச்சம் எல்லாம் பூஜ்ஜியமா வரும். அப்போ 6 பூஜ்ஜியம் வரும். 2 4 6 பூஜ்ஜியம் வரப்போகுது. விளங்குதா? இல்லாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பாருங்க, ரெண்டின் பூஜ்ஜியம் எடுக்கண்டா ஒன்று, இதத்தின ரெண்டின் ஓராம் எடுக்கண்டா ரெண்டு, இதத்தின ரெண்டின் ரெண்டாம் எடுக்கண்டா நாலு, இதத்தின ரெண்டின் மூன்றாம் எடுக்கண்டா எட்டு, இது ரெண்டின் நாலாம் எடுக்கண்டா 16. 16, ரெண்டின் அஞ்சாம் எடுக்கண்டா 32. 32. அப்ப இப்ப கூட்டி பாருங்க. 32ம் இது ரெண்டு, இது 32ம் 16 எத்தனை? 48. 48 மட்டும் எத்தனை? 56. 56 4 எத்தனை? 60. 60 ரெண்டும் 62. 62 ஒன்றும் 63. அப்ப நீ 63 அடுத்த என்ன? 64. அப்ப 64 நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 2 32 பூஜ்ஜியம் 2 16 பூஜ்ஜியம் 2 8 பூஜ்ஜியம் 2 4 பூஜ்ஜியம் 2 2 பூஜ்ஜியம் 2 1 பூஜ்ஜியம். அப்ப பாருங்க, 1 பூஜ்ஜியம் 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 பூஜ்ஜியம். சரியா? எழுதி கொள்ளுங்க. இதை நான் இப்ப சொல்றேன் பாருங்க. இப்ப உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு என்னண்டா, முதல், அதாவது அடி 10 இருக்கிற தசம எண்கள்ல முதல் 100 இலக்கங்களையும் வந்து துவித எண்கள்ல ஓர்டர் எழுத சொல்லி தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா? நான் முதல் 10 இலக்கங்களை வந்து நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். அதனால மிச்சம் இருக்கிற 90 இலக்கங்களையும் வந்து நீங்க அதுக்கு கீழே, இப்ப நீங்க அடி 10 எழுதிக்கிறேன்னு எழுதுவீங்க. 1 இலக்கம் 100 வரையண்டா 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே 100 வரைக்கும் எழுதுவீங்க. அதே, அதாவது அடி 10ல 100 வரைக்கும் வர்ற இலக்கத்தை துவிதண்ணில 1ல இருந்து 100 வரைக்கும் இப்படி எழுதி கொள்ளலாம் என்றதை நாங்கள் எழுதுவோம். அப்ப அதுல நான் முதல் 10 நம்பரையும் வந்து நான் எழுதுறேன். அதுக்கு பிறகு இருக்கிற 90 நம்பரையும் வந்து நீங்க எழுதி கொண்டு வரணும் நாளைக்கு. சரியா? இப்ப பாருங்க, அது எப்படி அந்த ஓர்டர்ல வரும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கண்டினியூவா அடுத்தடுத்து அதை வந்து நீங்க சுருக்கி எல்லாம் காண தேவையில்லை, டிரெக்டாக வந்து உங்களுக்கு அதை எழுதி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பார்ப்போம். அப்ப
ஒன்றுக்கு, அதாவது 1 10 அடி 10ல இருக்கிற ஒன்றுக்கு துவிதம் என்ன? 1. சரியா? 2 அடி 10ல இருக்கிற துவிதம் என்னவா இருக்கும்? இங்க 1 இருக்கிறதால இனி அடுத்த இலக்கம் வரணும்டா, இந்த 1க்கு கீழே அப்படியே ஒரு பூஜ்ஜியம் வந்து அதுக்கு முன்னுக்கு ஒரு 1 வரணும். சரியா? வந்துச்சுன்னா என்னது? இது 2. சரியா? இது அடி 2க்குரியது. நான் ஈனாண்டு போடுறேன், நீங்க எழுதி கொள்ளுங்க. அடுத்தது 3 10, நான் 14 போடுறேன், நீங்க 10 எழுதி கொள்ளுங்க. 3 10 என்ன நடக்கும்? இங்க 1 வந்துட்டுது, இங்க பூஜ்ஜியம் இருக்கிற வரையும் திருப்பி 1 ஆக்குவோம். ரைட்? அப்ப 2. இனி 4 10. இப்ப நான் என்ன சொன்னான்? 2 இடத்துலயே முழு 1 வந்துட்டு, அப்ப என்ன செய்யணும்? நீ இதுல இடம் இல்லை, இது என்ன இலக்கம் வரணும்? மூன்றாவது ஒரு 1 வரணும். அப்ப இவர் 2 பேரையும் பூஜ்ஜியம் ஆக்கிடுவோம். அப்ப இவர் 2 பேரையும் பூஜ்ஜியம் ஆக்கிட்டு என்ன செய்வோம்? இங்கே ஒரு 1 சேர்த்து விடுவோம். சரியா? அடுத்தது 5 10. இப்ப 5 10 என்ன செய்யணும்டா, ஏற்கனவே 1 0 0 இருக்குதானே, என்ன செய்யணும்டா, இந்த இதுல 2 வரும். சரியா? 1 0 0 என்ன செய்யணும்டா, 1 0 பின்னுக்கு இருந்தா ஒரு நம்பர் கூடுது, ஆகவே பின்னால ஒரு நம்பரை கூட்டி விடுவோம். ரைட்? இது வந்து 5 வரப்போகுது. ரைட்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 6 10. ரைட்? 6 10. அப்ப 6 10 எப்படி வரலாம்? பின்னுக்கு இருக்கிறவரை பூஜ்ஜியமாக்கிட்டு இதுக்கு முன்னுக்கு இருக்கிறவர் ஒன்றாக்கினேன். இதுல இங்க இங்க போய்க்க 2 இலக்கம் கூட போகுது. இங்க 1 இருக்கிறவர் இங்கால போனா 2 இலக்கம், 2 ஓராம் அடுக்குது 2. ஆகவே இப்படி வரப்போகுது. இது 10, சாரி இது 2. ரைட்? இனி 7க்கு போட்டோம்டா எப்படி வரப்போகுது? 1 1 1 2 வரும், இந்த பூஜ்ஜியம் உண்டாயிடும். சரியா? இனி 8க்கு என்ன வரப்போகுது? இங்க 1 எல்லாமே ஃபில் ஆயிட்டு, அப்ப என்ன செய்யணும்? நீ 4வது இடத்துல ஒரு 1 போட்டுட்டு 0 0 0. இனி 9க்கு எப்படி வரப்போகுது? 1 0 0 கடைசி தானத்துல இருக்கிற 1 போடுவோம். இனி 10க்கு அப்ப என்ன செய்யணும்? கடைசி தானத்துல 1 போட்டா 1 தான் கூட போகுது. ஆனா 8ல இருந்து 2 கூட்டினா தான் 10. அப்ப என்ன நடக்க போகுது? இந்த தானத்தை பூஜ்ஜியமாக்கிட்டு இந்த தானத்தை உண்டாக்கினோம்டா எங்களுக்கு 10 வந்துடும். அப்ப இந்த இடத்துல 0 வந்துடும். ரைட்? இனி 11 3 வரணும். அப்ப 3ன்றது என்னது எங்களுக்கு தெரியும்? 11 தான் 3 தெரியும். ஆகவே 1 0 1 1. இதுல இதாவது வந்து இது 10 10ஓட பின்னுக்கு இருக்கிற 1 கூட்டினோம்டா 11 வரும். 12 எப்படி வர போகுது? 1 12 என்ன நடக்குது? எத்தனை கூடுது? 8ஓட 4 கூடுது. 4க்கு வந்து எங்களுக்கு என்ன தெரியும்? 100. 4க்கு 100 தெரியும். ஆகவே இந்த இடத்துல 1 வரும், இந்த இடத்துல 0 0 வரும். 13 இனி எப்படி வரும்? 1 1 0 1 தானே கூட போகுது, அப்போ 13 14 வரும். 1 1 முடியுது. 15 எப்படி வரும்? 1 1 1 1. நீ அப்படி அந்த மாதிரி எழுதிங்கன்னா சரி, எழுதி கொடுங்க. 100 வரைக்கும் நீங்க எழுதிட்டு வரணும். ரைட்? நீங்க வந்து 100 வரைக்கும் இதே மாதிரி நீங்க விளங்கி கொண்டு 100 வரைக்கும் எழுதி கொண்டு வாங்க. விளங்கி எழுதினா சரி, அதாவது வந்து எப்படி மாறுது என்றதை விளங்கி எழுதினீங்கன்னா சரி. சரியா? நீங்க போட்டு பார்த்துலாம் எழுத முடியும் இல்லை, நீங்க விளங்கி எழுதினீங்கன்னா சரி. 100 வரைக்கும் எழுதிட்டு அடுத்த கிளாஸ்ல வாங்க. தேங்க்யூ.